ஹலோ குட்டீஸ். இன்னைக்கு கதைக்கு போலாமா? இன்னைக்கு கதையில ஒரு ஸ்கூல்ல ஒரு சயின்ஸ் டீச்சர் தன்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு ப்ராஜெக்ட் தராங்க. அந்த ப்ராஜெக்ட் என்னன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவங்கள சுற்றி இருக்கிற ஏதாவது ஒரு இன்செக்ட்ஸ் இல்லைன்னா அனிமல்ஸ் இல்ல பேர்ட்ஸ் எதையாவது சூஸ் பண்ணி அதை பத்தி ஒரு 5 பாயிண்ட்ஸ் கிளாஸ்ல சொல்லணும் அப்படிங்கிறது தான் அந்த ப்ராஜெக்ட். ரொம்ப சிம்பிளான ப்ராஜெக்ட். யார் வேணாலும் எந்த இன்செக்டை சூஸ் பண்ணலாம், அனிமல்ஸை சூஸ் பண்ணலாம், இல்லை பேர்ட்ஸை சூஸ் பண்ணலாம். அது அவங்க சாய்ஸ்க்கே விட்டுட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபேவரேட் இருக்கும் இல்லையா? அதனால சயின்ஸ் மிஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே யோசிச்சுட்டு, இது நமக்கு பிடிச்சது தானே, என்கிட்ட பெட் அனிமல் கேட் இருக்கு, என்கிட்ட பேரட் இருக்கு, என்கிட்ட டாக் இருக்குன்ட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அனிமல்ஸ், பேர்ட்ஸ், இன்செக்ட்ஸ் பற்றி பேசிட்டு இருந்தாங்க. ஒரு பையன் ஸ்பைடர் வளர்த்துறானா, ஒரு பையன் நான் டர்ட்டில் பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா. மிஸ் எல்லாத்தையும் ஓகே ஓகே நீங்கள் எல்லாரும் பாயிண்ட்ஸ் ரெடி பண்ணிட்டு வாங்க, ஓகே நாளைக்கு கிளாஸில் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கிரவுண்டுக்கு வந்து உட்காந்து அதை பற்றியே பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் வந்து மஸ்கிட்டோ பற்றி தான் பேச போகிறேன், அது என்னை கடிச்சிக்கிட்டே இருக்கு, அது எவ்வளோ பேடுன்னு அதை பற்றி நான் பேச போகிறேன்னு ஒரு பையன் சொன்னாங்க. இன்னொரு பையன் இருந்துக்கிட்டு நான் ஈயை பற்றி பேச போகிறேன், சாப்பாடுன்ட்டு எடுத்துட்டாவே இந்த ஈ எங்கிறது தான் வருதுன்னே தெரியல, அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறோம், அதனால் அதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு. இன்னொரு பொண்ணு இருந்துக்கிட்டு நான் எறும்பை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இந்த டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்ததை பார்த்து ஒரு டிராகன் ஃப்ளைக்கு டவுட் வந்துச்சு. அதான சோகமாயிடுச்சு இவங்க பேசுறதெல்லாம் கேட்டு. ஹனி பீ பற்றி பேசினாங்க, கொசு பற்றி பேசினாங்க, அப்புறம் ஸ்பைடர் பற்றி பேசினாங்க, பட்டர்ஃப்ளை பற்றி பேசினாங்க, ஈயை பற்றி பேசினாங்க, எறும்பை பற்றி பேசினாங்க. எல்லாரும் ஒவ்வொரு சின்ன சின்ன அனிமல்ஸை பற்றி எல்லாத்தையும் பேசிட்டாங்க. கிராஸ் ஆஃபர் பற்றி பேசினாங்க. அப்பா, ஆனால் இந்த டிராகன் ஃப்ளையை பற்றி மட்டும் யாருமே பேசவே இல்லை. அதுவும் அங்கேயே அவங்க முன்னாடியே சுற்றி சுற்றி வருது. யாராவது இந்த டிராகன் ஃப்ளையை பார்த்துட்டு அட்லீஸ்ட் இந்த டிராகன் ஃப்ளையை பற்றி ஏதாவது சொல்லுவாங்களா அப்படின்ட்டு அதுவும் ட்ரை பண்ணுச்சு. அந்த ஸ்டூடெண்ட்ஸோட அட்டென்ஷனை கிராப் பண்ண அவங்களையே சுற்றி சுற்றி வந்துச்சு. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ப்ராஜெக்ட் விஷயமா ரொம்ப அதில் ஆர்வமாக இருந்ததுனால டிராகன் ஃப்ளையை அவங்க கண்டுக்கவே இல்லை. ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு. டிராகன் ஃப்ளை அப்படியே பறந்துக்கிட்டு புலம்பிக்கிட்டே போக போக அங்கே இருக்கிற நிறைய இன்செக்ட்ஸ், அனிமல்ஸ், பேர்ட்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் வந்து அப்படி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ப்ராஜெக்ட் பண்ண போகிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று பற்றி பாயிண்ட்ஸ் சொல்ல போகிறாங்க. அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம்னு மிஸ் சொல்லிட்டாங்களாம். என்னை பற்றி என்ன சொல்லுவாங்கன்னே தெரியல, ஏன்னா என்னை சூஸ் பண்ணவே இல்லை யாருமே. எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் பட்டர்ஃப்ளை, ஹனிபி, ஸ்பைடர், கிராஸ் ஆஃபர், அப்புறம் பேர்ட்ஸு, ஸ்பேரோ, பேரட்டு, அப்புறம் டாகு, கேட்டு, அப்புறம் ஃப்ராகு, இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டே அந்த டிராகன் ஃப்ளை சொல்லிச்சு. ஆனால் இதில் நான் மட்டும் இல்லவே இல்லை அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. நான் இந்த உலகத்தில் யூஸாகவே இல்லையா, யூஸ்ஃபுல்லாகவே இல்லையா, ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் கண்ணுக்கு நான் தெரியவே இல்லை? பட்டர்ஃப்ளைல ரொம்ப பார்க்க அழகாக இருக்குது, பேர்ட்ஸ் எல்லாம் நல்லா சத்தம் போடுது, டாகு, கேட்ஸ் பற்றி சொல்லவே தேவையில்ல, ஹியூமன்ஸுக்கு பெட்டே அதுதான், பேரட்லாம் சம்டைம்ஸ் ட்ரைனிங் கொடுத்தா பேசுது, அப்புறம் மஸ்கிட்டோ சொல்லவே தேவையில்ல, கடிச்சு கடிச்சு அவங்களே படுத்துது. ஆனால் உன்னை வச்செல்லாம் ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க, ஆனால் என்னை வச்சு ப்ராஜெக்டே பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு அந்த டிராகன் ஃப்ளை ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. மற்றவங்களுக்கெல்லாம் ஒரே குஷி ஆயிடுச்சு. அடடா, நம்மளை பற்றி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பேச போகிறாங்க, கண்டிப்பாக இதை நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்மளை பற்றி நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது இல்லையா? படித்த பிள்ளைங்க சொன்னால் கண்டிப்பாக சரியாக தான் இருக்கும். ஆனால் நாமளும் போய் அந்த சயின்ஸ் கிளாஸ் ஆரம்பிக்கும்போது மறைவாக இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொருத்தரும் என்னென்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு எல்லாரும் முடிவு பண்ணாங்களாம். டிராகன் ஃப்ளை இருந்துக்கிட்டு நான்லாம் வரல, நீங்களே போயிட்டு வாங்க, என்னை பற்றி யாருமே பேச போகிறது இல்லை, நான் அங்கே வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுச்சான். நீ அப்படிலாம் சொல்லாத, எங்களுக்கெல்லாம் சேரப் கொடுக்கவாது நீ வரணும்ல, நீ ஏன் அப்படி நினச்சிக்கிற? எங்களை பற்றி நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதுக்காகவாது வாயேன்,
யாருக்கு தெரியும்? யாராவது ஒருத்தவங்க உன்ன பத்தி கூட ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கலாம். சொல்ல முடியாது இல்லையா? அங்க கொஞ்சம் ஸ்டூடண்ட்ஸ் தானே இருந்தாங்க. நம்பிக்கையோட இரேன் அப்படின்னு மத்த இன்செக்ட்ஸ் எல்லாம் டிராகன் ஃப்ளைய சமாதானப்படுத்துச்சாம். சரி, ஓகே. நீங்க சொன்னா கரெக்ட்டா தான் இருக்கும். நாளைக்கு சயின்ஸ் கிளாஸ்ல நம்ம எல்லாரும் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுச்சாம் டிராகன் ஃப்ளை. அப்புறம் அடுத்த நாள் வந்துச்சு. ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் ப்ராஜெக்ட்டுக்கு ரெடியா சந்தோஷமா வந்தாங்க. ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் அப்படியே ஆர்வத்தோட வர்றத பார்த்து எல்லா இன்செக்ட்ஸ், அனிமல்ஸ், பேர்ட்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. எல்லாம் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டோட இருக்காங்க பாத்தியா அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். அப்புறம் சயின்ஸ் கிளாஸ் ஆரம்பிக்க போகுதுன்ட்டு இவங்க எல்லாரும் போய் மறைவா உக்காந்துக்கிட்டாங்க, ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் சயின்ஸ் மிஸ்ஸு எல்லா ஸ்டூடண்ட்ஸ் கிட்டயும் பேச ஆரம்பிச்சாங்க. ஹலோ ஸ்டூடண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன எல்லாரும் ப்ராஜெக்ட் பண்ணி முடிச்சிட்டீங்களா? ரெடியா இருக்கீங்களா? எல்லாரும் நேத்தே என்னென்ன அனிமல்ஸ் எடுக்க போறேன்னு சொல்லிட்டீங்க. ஆனா இன்னைக்கு நான் ரொம்ப ஈகரா இருக்கேன். ஒவ்வொருத்தரா வந்து உங்களுக்கு பிடிச்ச அனிமல் என்ன, இன்செக்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு அதை பத்தின ஒரு 5 பாயிண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டாங்களாம். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸா வந்துட்டு இருந்தாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் டாகை பத்தி சொன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டை பத்தி சொன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் பட்டர்ஃப்ளை, ஒரு ஸ்டூடெண்ட் ஸ்பைடர், ஒரு ஸ்டூடெண்ட் ஹனிபி. இதனால எவ்வளோ நன்மை இருக்கு. அப்புறம் மஸ்கிட்டோ பத்தி ஒரு ஸ்டூடெண்ட் பேசினான். மஸ்கிட்டோ ரொம்ப பேடு, அது நம்மளை வந்து கடிச்சுக்கிட்டே இருக்கு, அதனால டிசீஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு அதை பத்தி சொன்னா. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் ஒரு ஸ்டூடெண்ட் கடைசியா வந்தான். அவன் எழுந்துக்கிட்டு, நான் வந்து இன்னைக்கு பேச போற டைட்டில் டிராகன் ஃப்ளை அப்படின்னு நானாம். டிராகன் ஃப்ளைக்கு என் பேரை சொன்னான், டிராகன் ஃப்ளைனா சொன்னான்னு நம்பவே முடியல. மற்றவங்கள எந்திரி எந்திரி, என்ன பண்ற, உன்னை பத்தி தான் அவன் பேச போறான், கொஞ்சம் நிஜத்துக்கு வா, ப்ரெசண்ட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு குலுக்குனாங்க எல்லா இன்செக்ட்ஸும். ஆமா, என்னை பத்தி தான் பேச போறான்ட்டு அதுவும் ஈகரா கவனிக்க ஆரம்பிச்சுதான். எனக்கு பிடிச்சது டிராகன் ஃப்ளைஸ் தான். டிராகன் ஃப்ளைஸ் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அதுக்கு 4 விங்ஸ் இருக்கு. 1 ஹவரில் 35 மைல்ஸ்க்கு கூட அதால் ட்ராவல் பண்ண முடியும். அது 1 டைரக்ஷன் இல்லை, மல்டிபிள் டைரக்ஷனில் கூட அதால் ஃப்ளை பண்ண முடியும். அதாவது பேக்வர்ட் டைரக்ஷனில் ஃப்ளை பண்ண முடியும். லைக் ஹெலிகாப்டர் மாதிரி ஃப்ளை பண்ண முடியும். அப்புறம் நமக்கு தொந்தரவு கொடுக்குற மஸ்கிட்டோ, அப்புறம் நம்மளை பைட் பண்ணுற நிறைய இன்செக்ட்ஸ் எல்லாத்தையும் அதுதான் அழிச்சுக்கிட்டு வருது. அதனால எனக்கு டிராகன் ஃப்ளை தான் ரொம்ப பிடிக்கும்னு அந்த பையன் சொன்னானா. இதை கேட்ட உடனே டிராகன் ஃப்ளைக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. வாவ், நான் இவ்வளோ பண்றேனா, எனக்கு இதனா இத்தனை நாள் இதை தெரியாமலே போயிடுச்சே, நான் ரொம்ப யூஸ்லெஸ் நினைச்சேன், நான் இம்பார்ட்டண்ட்டே இல்லை இந்த உலகத்துல அப்படின்னு தானே நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஒருத்தர் வந்து நம்மளை பாயிண்ட் பண்ணி நீ இந்த உலகத்துக்கு ரொம்ப தேவை, ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லும்போது அந்த ஃபீலிங் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஹாப்பியா இருக்கு. எனக்கு இனிமே கவலையே இல்லை அப்படின்னு அந்த இன்செக்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா பேசிட்டு இருந்துச்சு. அது ஜாலியா போய் அவங்க அப்பா அம்மா கிட்டேயே இந்த விஷயத்த சொல்லி ஷேர் பண்ணிக்கிச்சான். இதுதான் கிட்ஸ். சம்டைம்ஸ் நாமளும் எப்படிதான் யூஸ்லெஸ், நாம வந்து இம்பார்ட்டண்ட்டே இல்லைன்னு அப்படிலாம் நம்ம நினைச்சுப்போம். ஆனா அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தரோட ப்ரெசன்ஸும் கண்டிப்பா இந்த உலகத்துக்கு இம்பார்ட்டண்ட். ஏன்னா அந்த ப்ரெசன்ஸ் இல்லை அப்படின்னா பல விஷயங்கள் நடக்காமலே போயிடும். இப்போ இந்த டிராகன் ஃப்ளை பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? நம்மளை கடிச்சு கடிச்சு தொல்லை கொடுக்குற அந்த கொசுவை எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்டு நம்மளே காப்பாத்துது. அது மட்டும் இல்லை, கடிக்கக்கூடிய எந்த ஒரு பூச்சிகளாக இருந்தாலும் அதை வந்து தன்னுடைய உணவாக்கி நம்மளே காப்பாற்றிட்டு இருக்கு. ஆனால் இந்த டிராகன் ஃப்ளை நம்மளை ஹர்ட்டே பண்ணாது. அது மட்டும் இல்லாமல் டிராகன் ஃப்ளை ரொம்ப அழகாகவும் இருக்கும், கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். அது ரொம்ப ஹைட்டாக பறக்கிறதுனால நம்மளால அதோட பேக் பாடியை பார்க்க முடியாது. ஆனால் அது மல்டி கலர்ஸில் இருக்கும். அதுக்கு 4 விங்ஸ் இருக்கு. அது பின்னாடியும், அதாவது பேக்வர்ட் டைரக்ஷன்லேயும் அதால் பறக்க முடியும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது மேட்டிங் பண்ணும்போது 2 டிராகன் ஃப்ளை ஒன்றுக்கு மேலே ஒன்று சேர்ந்து தான் பறக்கும். நீங்கள் அப்சர்வ் பண்ணி பாருங்க. ஓகே. அதனால இந்த உலகத்துல ஒவ்வொரு உயிருக்குமே ஒரு பங்கு இருக்கு, ஒரு வேலை இருக்கு, ஒரு கடமை இருக்கு. நமக்கும் அப்படிதான். சரியா கிட்ஸ்? தேங்க்யூ.